எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்து எல்என்ஜி ட்ரக்கில் எப்படி ஃபியூல் ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு பொருள். -120 டிகிரியில் நம்ம வண்டியில் இருக்க டேங்கில் நம்ம அதை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது ரொம்ப பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இந்த வீடியோவில் நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை அப்படியே பண்ணிங்க அப்படின்னா எல்என்ஜி ட்ரக் ஃபியூச்சரில் எல்என்ஜி ட்ரக் தான் வரப்போகுது. அந்த எல்என்ஜியை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூரோப்பில் மேக்ஸிமமான எல்என்ஜி ஸ்டேஷன்ஸ் சிட்டிக்கு பக்கத்துலேயோ அல்லது சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம போக வேண்டிய எல்என்ஜி ஸ்டேஷன் வந்து சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால மேக்ஸிமம் 2 வண்டி தான் எல்என்ஜி ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ நமக்கு எந்த ரேம்ப் வேணுமோ அந்த ட்ராக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம நிப்பாட்டணும். நம்மளோட ஃபியூவல் டேங்க் ரைட் சைடில் இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடில் வென்டிலேஷன் ஓப்பன் பண்ணுறதுனால எனக்கு எப்பயுமே சென்டர் ட்ராக் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் நான் சென்டர் ட்ராக்கில் கரெக்டாக நிப்பாட்டுற அளவுக்கு வண்டி நிப்பாட்டுறேன். ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்என்ஜி ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் எல்என்ஜி ஸ்டேஷன்ஸில் இங்கே நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கார்டை அந்த மிஷினில் போய் போடணும். அங்கே வந்து மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் போய் போடணும். போட்டுட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஃபில் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் தயவுசெய்து நண்பர்கள் ஃபில் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஷினில் வந்து நீங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். மல்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் கார்டை இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேயில் எல்என்ஜி வந்து ஷோ ஆகும். இதுவே பெரிய பங்காக இருந்துச்சு அப்படின்னா டீசல், பெட்ரோல் ப்ளஸ் எல்என்ஜின்னு ஷோ ஆகும். இதில் எல்என்ஜி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா ரேம்பை கேட்கும். நம்ம வண்டி 2க்கு நடுவில் நிற்கிறதுனால நம்ம 2ஆம் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு ராசில் ரைட் சைடில் இருக்குது. சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபியூலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபியூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை தெளிவாக அங்கே இருக்கும். அதை நீங்கள் படிக்கணும். அதை நீங்கள் படித்ததுக்கப்புறமா அதில் உங்களுக்கு லாங்குவேஜ் வேணுனாலும் நீங்கள் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மாற்றினதுக்கப்புறமா கனெக்ட் நாசில் டு த வெஹிக்கிள்னு வந்திருக்கு. வாங்க நம்ம நாசிலை கனெக்ட் பண்ணலாம். எல்என்ஜி ஃபியூல் ஃபில்லிங்கை இவ்வளோ சேஃப்டி ரெஸ்ட்ரிக்ஷனோட ஃபாலோ பண்ண வேண்டியதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நேச்சுரல் கேஸை லிக்விஃபைடு வடிவில் நம்ம டேங்கில் ஸ்டோர் பண்ணுறோம். லிக்விஃபைடு அப்படின்னா எந்த லெவலில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா -162 டிகிரி. நம்மளால் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த டேங்க்கில் வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு சின்ன ஒரு ட்ராப் உள்ளேருந்து நம்ம ஸ்கின்னில் பட்டாலும் அது அப்படியே ரொம்ப பெரிய இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும். எல்என்ஜி ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இந்த எர்த்து கம்பியை நம்ம டேங்க்கில் பக்காவான ஒரு இடத்துல ஃபிட் பண்ணணும். ஆக்சுவலாக அதை ஃபிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து அதை ஃபிட் பண்ணுறேன். ரெண்டாவது, நீங்கள் நாசில் கன்லேருந்து வெளியில் எடுத்தால் தான் ஏர் கன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏற்கனவே ஃபியூல் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க. -162 டிகிரின்றதுனால அந்த நாசிலோட ஏதோ ஒரு ஏரியாவிலையும் இல்லை இன்சர்ட் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு ஏரியாவிலையும் சின்ன சின்ன ஐஸ் க்யூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஏர் கன்னை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். நாசிலை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நாசிலை வந்து டேங்க்கில் கனெக்ட் பண்ணணும். 2 டைப் ஆஃப் நாசில் இருக்குது. ஒன்று இந்த ஸ்டேரிங் வீல் டைப்பில், இன்னொன்று வந்து கிளிப் டைப்பில் இருக்கும். இந்த டேங்க் எப்படி வேலை செய்யும்னா உள்ளே இருக்கிற எல்என்ஜி கேஸை வந்து கூலிங் ஸ்டேஜை விட்டுட்டு அதை யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு மாற்றி வச்சுருக்கோம். இப்போ மாற்றி இருக்கிற இந்த எல்என்ஜி கேஸை மறுபடியும் நம்ம கூல் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இந்த கூலிங் காயிலை இன்சர்ட் பண்ணுறோம். இந்த கூலிங் காயிலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே இருக்க கேஸை மறுபடியும் பழைய நிலைமைக்கு -162 டிகிரியில் கொண்டு போகிறது தான் இதோட வேலை. ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் 25 பார் இருக்கும். இதில் நமக்கு 5 பாருக்கு கீழே வரணும். அந்த க்ரீனுக்கு கீழே வந்தால் தான் ஃபியூல் ஃபில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஃபியூல் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில முக்கியமான விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் கனெக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே போய் ஆன் பண்ணணும். ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா இதாயிரும். 2 செகண்ட் இந்த நாசில அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போது கூலிங் ப்ராசஸ்க்கு வண்டி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கார்டு போடுறோம். 2வது ஸ்டெப் நாசில கனெக்ட் பண்ணுறோம். 3வது ஸ்டெப் 2 செகண்ட் அழுத்தி பிடிக்கிறோம். 4வது ஸ்டெப் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற இந்த வென்டிலேஷன் வால்வை ரிலீஸ் பண்ணணும். டேங்கை கூல் பண்ணும்போது உள்ளே இருக்கிற கேஸ் வந்து வெளியில் போகும். வென்டிலேஷன் வால்வு ஓப்பன் பண்ணுறது மூலயமா நம்ம இந்த கேஸை வெளியில் எடுக்கலாம். 2 பக்கமுமே வென்டிலேஷன் வால்வு இருக்கும். நம்ம 2 பக்கமுமே வென்டிலேஷன் வால்வை ஓப்பன் பண்ணணும். மஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரெஷர்லாம் லோவானதுக்கப்புறமா ப்ரெஷர் லோவாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். இப்போ கூலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காயில் முழுக்க எந்த அளவுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதை செக் பண்ணுங்கள்.
கூலிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பட்டனை அழுத்தி பிடிக்கணும், கையெடுத்துடக்கூடாது. எந்த அளவுக்கு அழுத்தி பிடிக்கணும் அப்படின்னா, அந்த டேங்க்கில் அந்த கேஸ் ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த பட்டனை வந்து அழுத்தி பிடிக்கணும். ரீஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபில்லிங் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சவுண்டஸ் கேட்கும். அந்த சவுண்டை வந்து நான் காட்டுறேன். ஃபியூல் ஃபில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கையெடுத்தால் போதும். நீங்கள் கையெடுத்ததுக்கப்புறமா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு டேங்கை வந்து கூலிங் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். உள்ளே அனுப்புன கேஸை வந்து மறுபடியும் கூல் பண்ணும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு. நீங்கள் வெறும் கையில் இதை தொட்டிங்க அப்படின்னா கை அவ்வளோதான், அதோட ஃப்ரீஸ் ஆயிரும். எண்டிங் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா ஏர் கன் எடுத்து இந்த நாசிலையும் கூலிங் காயிலையும் நல்லா அடித்து க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து எந்த அளவுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இந்த நாசிலை கழட்டும் போதேவும் நாசில் வந்து முறுக்கு கம்பி மாதிரி முறுக்கி நிற்கும். தெரியாதனமாக கூட வெறுங்கையில் அதை தொற்றக்கூடாது. இந்த கம்பெனி பங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் சில கம்பெனி மிஷினில் வந்து கூலிங் வந்து நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த டேங்க்கில் ஆல்ரெடி நீங்கள் பார்க்கும்போது ஒரு க்ரீன் கலரில் ஒரு சிம்பிள் இருந்திருக்கும். அந்த க்ரீன் கலருக்கு கீழே இந்த டேங்கை வந்து நீங்கள் கூல் பண்ணுற அளவுக்கு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கூல் பண்ணலாம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாசிலை வந்து க்ளோஸ் பண்ணணும். நாசிலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ போகிறேன். இப்போ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஏறி நிற்கும். பட் ஆனால் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு டேங்கில் வந்து இப்போ கேஸ் ஃபுல்லாக இருக்குது, அதனால் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். டேங்கை க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து வென்டிலேஷன் வால்வை க்ளோஸ் பண்ணணும். வென்டிலேஷன் வால்வை வந்து அந்த -122 டிகிரியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து அதை ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்றதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் இன்னொரு பக்கமும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா 2 சைடுமே நம்ம வென்டிலேஷன் வால்வு ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த பக்கமும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் எல்என்ஜி ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தட். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம எல்என்ஜி ட்ரக் டூர் வீடியோ வந்து ஒன்று மேக் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.